2025ல் நம்ம யமாவோட ஃபேசினோ ஹைப்ரிட் வெர்ஷன் இதை வாங்கலாமா வேண்டாமா ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை ஃப்ரெண்டோட அப்பா தான் ஓன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 to 3 years மேலே வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டியில் 125 cc 8.04 bhp 6500 rpmலையும் 10.3 nm டார்க்க 5000 rpmலையும் ரிலீஸ் பண்ணோம். இந்த இன்ஜினே இந்த வண்டிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. ஏன்னா ஆஸ் யூஷுவல் யமாஹா நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, ஜாப்பனீஸ் மிஷினு. ஸோ இன்ஜின் வைஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 85-90 வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. வண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ரியலே சொல்லியிருப்போம் வெயிட் கம்மின்னு. இதுவுமே உங்களுக்கு கர்வ் வெயிட் கம்மி தான், 99 கிலோ தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி. ரெண்டாவது இதை நீங்க லேடிஸ் தான் ஓட்ட போறீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஹேண்டலிங்க்கு. சீட் ஹைட்டுமே உங்களுக்கு 780 mm கொடுத்துருக்கனால நீங்க ஷார்ட் ரைடரா இருந்தாலும் கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க ஷார்ட் ரைடரா இருந்தா கம்ஃபர்டபுளாவும் நீங்க ஓட்ட முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5.2 லிட்டர், ரிசர்வ் பாத்தீங்கன்னா 1.3 லிட்டர்னு சொல்லலாம். இதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இது காமனா வந்து இது என்ன சொல்றது நீங்களே வச்சுக்கோங்க. இதோடைய மைலேஜ், ஆமா இதோடைய மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா சொல்றாங்க மைலேஜ். ரியல் லைஃப் மைலேஜ் இந்த வண்டியில டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்னா அடுத்த ஒரு வண்டியில மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து எக்கோ மோட்லயே ஓட்டுறோம்னா உங்களுக்கு 55 வந்து மைலேஜ் தாராளமா கிடைக்குது. இதுவே நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா 38, 41, 42 அது மாதிரிலாம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகவும் செய்யுது. அப்ராக்சிமேட்லி எவ்வளவு சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு 40 to 55 இதுக்குள்ள வந்து வேரி ஆகலாம். மைலேஜ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பட் அவங்க சைடில் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு 60 எல்லாம் தருதுன்னு சொல்றாங்க. பட் நான் இது கேட்ட வரைக்கும் கஸ்டமர் சைடில் அவங்க ஓனா சொன்னது இது வரைக்கும் ஒருத்தர் கூட 60 வந்து எனக்கு மைலேஜ் வந்ததா சொல்லவே இல்லை. யாராச்சும் ஃபேசினோ வச்சிருக்கீங்க எனக்கு வந்து 60க்கு மேல மைலேஜ் தருது, நான் வந்து இந்த ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணி எனக்கு இவ்வளவு மைலேஜ் தருதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு வேணா தனியா செப்பரேட்டா வந்து நம்ம மைலேஜ் டெஸ்டிங்கே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளவுதான் வந்து ரியல் லைஃப்ல அவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டினா மைலேஜ் தருதா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவே பண்ணி பார்த்துருவோம் இந்த வண்டிக்கு. இதுல ஸ்டோரேஜ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம். காமனா வந்து ஒரு நார்மலா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சின்னசும் கிடையாது, ரொம்ப பெருசாவும் கொடுக்கல. ஓகே, யூஸபிளா இருக்கு. முன்னாடியுமே ஓகே. ரெண்டாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப்ல கொடுத்துருக்காங்க. டிசைனுமே இது ஒரு பெரிய பிளஸ். இதோடைய லைட்டுமே ஒரு பெரிய பிளஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா நைட் விசிபிலிட்டி நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த நைட் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபாக் லைட் போடணுமா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து டியோ வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டியோ ஓடிட்டு இதோடைய ஹெட்லைட்டை போகிறப்போ சூப்பராக இருக்கும் அதோடைய விஷன். டியோ வந்து இதில் பாதி தான் தெரியுது. ஸோ இந்த ஃபேசினோவோட அந்த லைட் விசிபிலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நைட்டுக்கு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு டேட்டில் வந்து இது ஓரளவு வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதோடைய டிசைன் தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது லுக்கு டிசைன் வைஸ் வந்து கண்டிப்பா வந்து யூனிக்கா தான் இருக்கும். ஸ்டைலா வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஆஸ் யூஷுவல் டிசைன் வந்து சப்ஜெக்டிவே சொன்னாலும் இன்னைக்கு டேட்ல ஃபேசினோ எடுக்கிறாங்கன்னா அதோடைய லுக் அண்ட் ஸ்டைலுக்காக மட்டும்தான் இருக்கும். இதோடைய ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸும் மாறும். டிஸ்கு, ட்ரம் எல்லாமே அதே நேரத்தில் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸும் மாறும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சோ பேக்கில் 10 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90யும் பேக்கில் பார்த்தீங்கன்னா 110/90 கொடுத்துருக்காங்க. டயர் வந்து மலைக்கும் மற்றபடி கிரிப் வைஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதில் எந்த வித குறையும் கிடையாது. பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக்கு கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் தான் சொல்லியிருக்கணும். பட் டிஸ்க் பிரேக் தான் எடுக்கிறீங்க, நீங்கள் டிஸ்க் எடுக்கிறீங்க அது நெகட்டிவாக உங்களுக்கு இருக்காது. பிரேக்கிங் பைட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் வேரியண்ட்டில் நான் சொல்கிறேன், ஐ மீன் டாப் வேரியண்ட்டில் நீங்கள் லோயராக ட்ரம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக் நெகட்டிவில் தான் உங்களுக்கு வரும். மற்றபடி அதோடைய பிரேக் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபி தான் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து பின்னாடி வந்து லைட்டாக வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கு. ஸோ நீங்கள் அதையும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து யாராச்சும் பில்லியன் உட்கார வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சிட்டிக்குள்ள ஹைவேக்கெலாம் நான் ஓட்டி பார்க்குறப்போ ஹைவேக்கு சூப்பராக இருக்குது. சிட்டிக்குள்ள லைட்டாக வந்து ஸ்டிஃபர் சைடு தான் இருக்கு. கிலோமீட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னதான் ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாலும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பேசிக்காக வந்து மைலேஜ், டைமிங்கு இது மாதிரி ரீடிங் அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சரிடா எப்போதான் நெகட்டிவ் சொல்ல போகிற அப்படின்னா சரி வாங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நெகட்டிவ் இந்த வண்டியில் நிறையாவே இருக்குது. வாங்க நெகட்டிவ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெயினாக நான் கஷ்டப்பட்டதே சொல்கிறேனே அதில் பேட்ரி இஷ்யூ. ஆமாம், இந்த வண்டியில் நிறையா டைம் நான் பேட்ரி புதுசாகவே மாற்றியாச்சு. அஃபிஷியல் ஷோரூம்லையும் கொடுத்து மாற்றியாச்சு, நான் வெளியவும் கொடுத்து மாற்றியாச்சு. ஸோ இந்த வண்டியில் நிறையா மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் பேட்ரி டெட் ஆகிறது தான்.
பேட்ரி ஒரேடியாக சோடி முடிஞ்சிடும். ஸோ இந்த வண்டியில் கண்டினியூவாக இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது. நானும் பேட்டரியை மாற்றி பார்த்துட்டேன், சர்வீஸ் சென்டரில் விட்டும் பார்த்துட்டேன். பேட்ரி இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிலையும் காமனான இஷ்யூ ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஆமாம், இந்த வண்டிலையுமே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எனக்கு வண்டி வாங்குற புதுசில் அந்த ப்ராப்ளம் தெரியல. பட் போக போக ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ரொம்ப நேரம் செல்ஃப் அடித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளலாம் போய் அதுக்கப்புறம் ஆனால் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் தான் ஒரு 10 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் 4-5 பேருக்கு இந்த இஷ்யூஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்டாக அதாவது நீங்கள் வந்து மலையில் இந்த வண்டியை நிற்க வைக்காதீங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அதுதான். நீங்கள் மலையில் அது மாதிரி வந்து ஓப்பனாக இந்த வண்டியை மட்டும் நீங்கள் நிற்க வைக்காதீங்க. தண்ணி ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, மலையில் இந்த வண்டியை வந்து ஓப்பனாக நிற்க வைக்காதீங்க. ஏதாச்சும் துணிகினி அதை மூடி வைங்க. அப்படிலாம் வீட்லேயோ இல்லை எங்கேயாச்சும் சேஃப்டியான ஒரு இடத்துல நிற்க வைங்க. நெக்ஸ்ட்டு பிரேக் லிவரும் இன்ஜின் நாய்ஸும். இந்த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்குமே வந்து இந்த இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து கிடையாது. இருந்தாலும் சில பேருக்கு இந்த இஷ்யூஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி இன்ஜினில் நாய்ஸ் கேட்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது அதோடைய பிரேக்கிங். ஆமாம், பிரேக்கிங்கோட லிவர் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி டேட்டில் இருக்கிற இந்த வண்டிக்கு காமனான இஷ்யூஸு. சரி, ஃபைனலாக என்ன சொல்ல வரேன், இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா சொல்லுப்பா அப்படின்னா, எனக்கு ஒரு யமா பைக் வேணும். அதே நேரத்தில் லுக் வைஸும் நல்லா இருக்கணும். ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும் நல்லா வந்து சீட்டும் நல்லா பெருசாக இருக்குது. அது எந்த குறையும் சொல்ல முடியாது. சீட்டு கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் வந்து சஸ்பென்ஷன்ஸ் லிட்டில் பிட் ஹார்டாக தான் இருக்குது. டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 மேலேயே வந்துடும். ஒவ்வொரு டீலர் வைஸ் வந்து மாறும் இந்த ப்ரைஸு முன்ன பின்ன. செகண்டு, இந்த ப்ரைஸுக்கு ஓகேவா அப்படின்னா இதுக்கு ரைவல்ஸ் நிறையாவே இருக்குது. இதில் கண்டிப்பாக மைலேஜ் ஒரு இஷ்யூஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துல மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து மைலேஜ் வந்து முன்ன பின்ன மாறுது. அதுவும் வந்து நல்லா வந்து விசிபிள் ஆகிற அளவு வந்து அந்த ட்ராப் இருக்குதுன்றப்போ கண்டிப்பாக வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் தான். ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வண்டி நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிற நெகட்டிவ்லாம் உங்களுக்கு ஓகே. குறிப்பாக சர்வீஸ் சென்டரையும் பார்த்துக்கங்க. பக்கத்தில் இருக்கிற மாதிரி மஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ்னால் இமீடியட்டாக எடுத்துன்னு போய் விடலாம். ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே சென்சார் இஷ்யூஸு. ஸோ சென்சாரில் ஒரு இஷ்யூனா வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பக்கத்தில் உங்களுக்கு எது நியர் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கோ அது மாதிரி வெஹிக்கிளில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெகட்டிவ்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த வண்டி கண்டிப்பாகவே எடுக்கலாம். நல்ல வண்டி தான் கொடுத்துருக்காங்க. என்ன மைலேஜ் தான் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் வண்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இன்ஜினுமே நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அளவு ட்ரை பண்ண லாங் ட்ரைவுக்குமே அதுக்குமே நல்லா தான் போச்சு. செகண்டு, நம்ம ஆல்ரெடி வந்து N160 கேட்டிருந்தீங்க கமெண்டில். அதுக்கான டெஸ்டிங் வீடியோ அதுக்கான இது ப்ராசஸ் எல்லாம் தான் போயிட்டுருக்கு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வண்டி வேணும் இல்லை டவுட் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.